ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோ ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்ல எபிசோட் 3ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த எபிசோட் 3ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி ஒரு ஃபுல் டெமோ வீடியோவா கவர் பண்ண போறோம். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரை கொடுக்க போகுது. அதாவது ஸ்கிரிப்டுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரை இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கும். அது எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்தரா வீடியோல கவர் பண்ணலாம். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் இல்லாம ஐ மீன் இந்த பேஸ்ட் ஆன் த கண்டிஷனை பொறுத்து இந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். இது எப்படி இந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட்டை சேஞ்ச் ஆகும், அப்புறம் வந்து இது எப்படி நமக்கு டிசிஷன் மேக்கிங் பவரை கொடுக்குது அப்படிங்கிறத ஃபர்தரா வீடியோல பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்டில் சம்டைம்ஸ் டிசிஷன் வந்து எடுக்கணும். நம்ம எடுத்தே ஆக வேண்டியிருக்கும், ஒரு கட்டாயம் இருக்கும், எடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபைல் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்பர் வந்து கிரேட்டர் தன்னா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணி ஆகணும். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு யூஸ் பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம லாஜிக்கல் பிரான்ச் பண்ணிக்கலாம். அதாவது லாஜிக்கல் பிரான்ச்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ட்ரூவா இருந்துச்சுனாக்கா அது இன்னொரு பாத்தை ஒரு பாத்தை சூஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். இல்லை ஃபால்ஸா இருந்துச்சுனாக்கா நமக்கு இன்னொரு பாத்தை சூஸ் பண்ணிட்டு அது இன்னொரு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதுதாங்க லாஜிக்கல் பிரான்ச் அப்படின்றாங்க. நமக்கு கரெக்ட்னாக்கா ஒரு பக்கம் போகும், தப்புனாக்கா இன்னொரு பக்கம் போய் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் பிரான்ச். இதை வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம லாஜிக்கல் பிரான்ச்சை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்தராக கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா எப்படின்னாக்கா ஒரு வேரியபிள் செட் பண்ண போறோம். ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேரியபிளை கால் பண்ணி அது வந்து இந்த ஒரு நம்பரை மேட்ச் பண்ண போறோம். அந்த நம்பரோட பெருசா இல்லை சின்னதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது சப்போஸ் அந்த நம்பரோட பெருசா இருந்துச்சுனாக்கா எனக்கு இந்த அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அதுதான் இங்க ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்காங்க. இங்க வேரியபிள் வந்து நம்பர் 10 அப்படிங்கிறத செட் பண்றோம். ஓகேங்களா? வேரியபிளோட வேல்யூ வந்து நம்பர் 10 இங்க. அப்புறம் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை கால் பண்ணி அது வந்து கிரேட்டர் தென் ஜிடினாக்கா கிரேட்டர் தென். ஓகேங்களா? ஸோ இஃப்னாக்கா ஸ்டார்ட் கண்டிஷன் செக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இஃப் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷனல் செக்கை ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் இந்த வேரியபிளை கால் பண்ணி ஜிடினாக்கா கிரேட்டர் தென், அப்புறம் இங்க 5 கொடுத்துறோம். இந்த நம்பர் நம்ம இந்த வேரியபிள் செட் பண்ண பார்த்தீங்களா, அந்த நம்பரு 5 விட பெருசா சின்னதா அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்க சொல்றோம். இது வந்து 5 விட பெருசா இருந்துச்சுனாக்கா நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்ட்டு ஒரு அவுட்புட்டை கொடு அப்படின்னு சொல்ல போறோம் ஸ்கிரிப்டில். ஓகேங்களா? அப்புறம் 5 F5நாக்க அது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம F5ன்னு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி இந்த வேரியபிளை கொடுத்துட்டு செக் பண்ண போறோம், இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணிட்டு எப்படி நம்ம அவுட்புட் வாங்க போறோங்கிற ஒரு டெமோவா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுல. இந்த சிம்பிள் ஸ்கிரிப்ட்ல ஒரு இஃப்னு போடும்போது கண்டிஷனல் செக் ஸ்டார்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கோங்க. இஃப்னு போட்டாக்கா நமக்கு கண்டிஷனல் செக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்புறம் ஜிடினாக்க கிரேட்டர் தென். ஓகே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஜிடினாக்க கிரேட்டர் தென். ஸோ நம்பர் 5க்கு மேல இருந்தாக்க, அதாவது நம்ம போடுற நம்பரு, நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் இந்த வேரியபிளோட நம்பரு 5க்கு மேல இருந்துச்சுனாக்க அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் அந்த எக்கோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்கோ வந்து நமக்கு அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக்கி அது வந்து 5க்கு மேல இருக்கு அப்படின்ட்டு நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கிரிப்டை சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம. அது நமக்கு அவுட்புட்டை கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஒரு டெமோவா பார்த்துடலாம். அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணிக்கலாங்க. ஸோ விஎம்ல லாகின் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நான் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். பிடபிள்யூடி நான் ரூட்ல இருக்கேன். எல்எஸ்ஐஃபன் எல் கொடுத்துட்றேன். இந்த ரூட்ல வந்து இந்த ரூட் பாத்தில்
நமக்கு எந்த ஃபைலும் கிடையாது. ஐ மீன் ஒரு ஃபைல் இருக்கு, அனகோண்டா ஃபைல்ங்கிறது இருக்கு, பட் எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. நம்ம இப்போ ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து விஏ யூஸ் பண்ணிக்கிறேன். விஏ டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் ஒன் போட்டுக்கிறேன். ஸ்கிரிப்ட் ஒன்னு டாட் எஸ்ஹெச். ஓகேங்களா. இந்த விஐ பற்றி ஒரு தெளிவான வீடியோ ப்ரீவியஸாக நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் டாப் டு பாட்டும் கவர் பண்ணியிருந்தோம். என்னென்ன மோட் இருக்குது, அப்புறம் விஐயில் என்னென்ன எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. அப்புறம் விஐபியில் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அண்டு எப்படி பண்ணுறது, எல்லாமே வந்து கிளியராக கவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலைன்னா, அந்த வீடியோ பார்க்கலைனாக்கா நீங்கள் டெக்டோ ஐடி தமிழாக மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையும் நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணி அந்த வீடியோவை கவர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து விஏக்குள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நியூ ஃபைல் இங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஐ ப்ரெஸ் பண்ணாக்கா இன்சர்ட் மோடுக்குள்ளே போகணும். ஸோ இன்சர்ட் மோடுக்குள்ளே வந்துட்டேன் நான். இன்சர்ட் மோடுக்குள்ளே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் சொல்ல போகிறோம். எனக்கு வந்து எந்த செல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா செபாங் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஹேஷ் எக்ஸ்பிளமேஷன் ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் பேஷ். ஸோ எனக்கு வந்து பேஷ் சொல்ல யூஸ் பண்ணு அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டுக்குள்ள சொல்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து நான் ஒரு வேரியபிள் செட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டேன். நம்பர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து வேரியபிளுக்கு வந்து 10 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இஃப் கண்டிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு வந்து இஃப்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிடும். இல்லைன்னா உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஓகேங்களா. ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த வேரியபிளை கால் பண்ணுறதுக்கு டாலர் நம் கொடுத்துறோம். அந்த வேரியபிளை போய் கால் பண்ணணும். அப்புறம் ஜிடினாக்கா கிரேட்டர் தென். டாலர் நம்முங்கிறது வந்து கிரேட்டர் தென் 5 இல்லையா அப்படின்னு காட்டணும். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த இதை ஐ மீன் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தென் கொடுத்துருங்க. தென்னு ஓகே. அப்புறம் இப்போ எக்கோ யூஸ் பண்ண போகிறோம். echo ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு echo ஸ்பேஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு போடணும். ஓகேங்களா. ஸோ CREATER போட்டாச்சு. கரெக்டாக தான் போட்டாச்சு. CREATER கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு 5ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். SK:WQ கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்மோ ஸ்கிரிப்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஆனால் இங்கே எக்ஸிக்யூட்டபிள் யாருக்குமே கிடையாது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம மேக் இட் எக்ஸிக்யூட்டபிள். ஸோ நம்ம அதுக்கு சிஹெச் மோடு ஸ்பேஸு +X கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் எல்லாம் சேவ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ கிரீன் கலர் தான் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு கண்டென்ட்டாக வியூ பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு கேட் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு நான் கண்டென்ட்டை வியூ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஷ் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். அப்புறம் வந்து செபாங் கொடுத்துட்டு எந்த செல்லை யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம். இஃப் கண்டிஷனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறோம். கிரேட்டர் தென் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னாக்கா எனக்கு இந்த அவுட்புட்டை கொடுன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு வந்து டாட் / அப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்டேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 5. ஓகேங்களா. நம்ம உள்ள வேரியபிள் வந்து நம்ம 10 செட் பண்ணியிருந்தோம். 10 வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு. இப்போ வந்து இதை இன்னொன்று சொல்லலாம். மறுபடியும் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன். போடுங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதில். சாரி கைஸ். ஓகே. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டேன். இன்சர்ட் மோடில் போயிட்டு ஸோ இங்கே வந்து அந்த நம்பரே கால் பண்ணிடுவோம் மறுபடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே டாலர் நம்மன்னு கால் பண்ணிடுறேன் அதை. ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். SK:WQ. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுற பாருங்க. 10 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த 5 விட 10 வந்து பெருசு அப்படின்ட்டு நம்ம சொல்லியாச்சு.
ஸோ இவ்வளோதாங்க ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு கண்டிஷனல் செக் பண்ணிட்டு அதை ஒரு அவுட்புட்டில் கொண்டு வர்றதுக்கு இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, அது ஸ்கிரிப்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட போகிறேங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சப்போஸ் நான் இப்போ மிஸ்டேக்காக நான் ஒரு ஸ்பேஸ் போடாமல் விட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு போடலை. எனக்கு ஏன் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் போடாமல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். நான் கேட் பண்ணி வியூ பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன், ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வருது பாருங்க. இங்கே லைன் நம்பர் 3ல நமக்கு எரர் வருது. இங்கே வந்து அதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு அதுதான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நமக்கு எரர் வருது அப்படின்னு காமிக்குது. கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஈஸியாக கர்னல் வந்து அந்த ஸ்கிரிப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் விடணுமோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அந்த ஸ்கிரிப்டில் எரர் அடிக்கும். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிடலாம். விஐ ஸ்பேஸ் டெமோ ஸ்கிரிப்ட் 1 கொடுத்துட்டு நான் இன்சர்ட் மோடில் போயிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, கேட் கொடுத்துட்டு வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஸ்பேஸ் விட்டாச்சு. இப்போ டேட் ஸ்லாஷ் அப்புறம் அதை கொடுத்துட்டு பார்த்தோம்னா இப்போ 10 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ ஒரு இஃப் கண்டிஷனை நம்ம செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபேங் யூஸ் பண்ணிக்கணும். முதல் எடுத்தனே ஸ்கிரிப்டில் எடுத்தனே செபேங் யூஸ் பண்ணணும். எந்த செல்லை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கொடுத்துருங்க. ஒரு வேரியபிள் செட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த வேரியபிளை கால் பண்ணிவிட்டு இப்போ கிரேட்டர் தென் 5 எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் 5 கொடுத்துட்டு அப்புறம் தென் இது வந்து கரெக்டாக இருந்துச்சுனாக்கா எனக்கு இந்த கண்டிஷனை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த அவுட்புட்டை கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அது வந்து 10 இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை எக்ஸிக்யூட்டிபிள் பெர்மிஷன் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஈஸியாக நமக்கு அந்த அவுட்புட் கிடைச்சிருது. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஸ்லைடில் போய் பார்த்துடலாம். ஓகே, ஸ்லைடில் வந்து இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட் பற்றி நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா இஃப் பிளாக் வந்து ரன் ஆகும். அந்த இஃப் பிளாக்னா நத்திங் பட் அந்த இஃப் அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் கிரேட்டர் தென் 100 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இது ரன் ஆகும். சப்போஸ் இது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து ஏல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா, இது மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது வந்து ட்ரூவாக இருந்துச்சுனாக்கா இந்த பிளாக் ரன் ஆகும். ஓகேங்களா, இது ஃபால்ஸாக இருந்துச்சுனாக்கா ஏல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகும் நமக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஏல்ஸ் பிளாக் வந்து நம்ம என்னது நம்பர் இஸ் ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்லைன்னா பிக் நம்பர். ஓகே, ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிக் நம்பர், ஏல்ஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுனாக்கா ஸ்மால் நம்பர் அப்படின்னு ரன் ஆகுற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி ரன் ஆகுது? ஸோ 100க்கு மேலே இருந்துச்சுனாக்கா பிக் நம்பர்னு சொல்கிறோம் இங்கே. இல்லை 100 கீழே இருந்துச்சுனாக்கா அது ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லி ரன் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம விஎம்ல லாகின் பண்ணிக்கலாம். விஎம்ல ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம். விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். அப்போனா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல்எஸ்ஐ ஃபைனல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெமோ ஸ்கிரிப்ட் 1 இருக்கு. நம்ம ரெண்டாவது ஸ்கிரிப்டை உருவாக்கிடலாம். டெமோ அண்டர்ஸ்கோர் சாரி, அதுக்கு வந்து விஏல போனோம். டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 2.shன்னு கொடுத்துட்றேன். ஓகே, என்டர் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு நியூ ஃபைலு. ஸோ இன்சர்ட் மோடில் போயாச்சு. அதே மாதிரி ஆஸ் ஏ எக்ஸ்க்ளமேஷன் ஸ்லாஷ் பின்னு ஸ்லாஷ் டேஷ்னு
சபேங் போட்டேன், எனக்கு பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நான் ஒரு வேரியபிள் செட் பண்ண போகிறேன். நம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துறோம், வேல்யூ கொடுத்துறோம். நம் ஈக்குவல் டு இந்த ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே டைரெக்டாக இது வேல்யூ கொடுக்கல, ஒரு நிமிஷம் போடுங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஒரு ப்ராம்ப்ட், அதாவது யூசர்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். எனக்கு ஒரு நம்பரை நீயே பிரிண்ட் பண்ணு, நீயே வந்து என்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்புறங்க நான் உங்களுக்கு இதில் போயிடுறேன், ஸ்லைடில் போயிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கோ கொடுத்துருக்காங்க. எக்கோ கொடுத்துட்டு யூசர்கிட்ட ஒரு வேல்யூ கேட்க போகிறோம், ஒரு நம்பர் கேட்க போகிறோம். யூசர் வந்து ஒரு நம்பர் கொடுப்பாரு, அதை வந்து ரீட் பண்ணும். ஸ்கிரிப்ட் வந்து ரீட் பண்ணி அந்த நம்பரை வந்து கண்டிஷனுக்கு கொண்டு போகும். அந்த நம்பரை எடுத்து கொண்டு போய் அந்த கண்டிஷனில் போய் செக் பண்ணும். அந்த நம்பர் 100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா பிக் நம்பர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு அவுட்புட் கொடு, இல்லை 100 கீழே இருந்துச்சுனாக்கா ஸ்மால் நம்பர் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம் இந்த ஸ்கிரிப்டில். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ரன் ஆக போகுது, ஓகேங்களா? அது ஏல்ஸுங்கிறது வந்து ரன்ஸ் வென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். எப்போ ஃபால்ஸாக இருக்கோ அப்போல இந்த ஏல்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டில் போட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம மறுபடியும் விஎம்ல போயிடலாம். ஸோ விஎம்குள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே விஎம்ல என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா நம்ம வேரியபிள் செட் பண்ணுறோம், அது கொடுக்கக்கூடாது. அது கொடுக்காம நான் இக்கோ வச்சு யூசர்கிட்ட ஒரு இன்புட் கேட்க போகிறேன். இக்கோ ஸ்பேஸ் என்டர் நம்பர்னு சொல்லிடலாங்களா? ஸோ என்டர் எ நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? என்டர் எ நம்பர்னு சொல்லிடுறோம். இப்போ வந்து ரீட் நம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன நம்பர் என்டர் பண்ணுறாங்களோ அதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறோம். ஸ்பேஸ் விட்டாச்சு. இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு. இப்போது டாலர் நம் அந்த நம்பரை என்டர் பண்ண நம்பர் வந்து டாலர் போடணும். டாலர் நம்பரை என்டர் பண்ணது கிரேட்டர் தென் ஜிடி 100. 100 பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 100 பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தென் echo ஸோ நம்பரோட பெருசாக இருந்துச்சுனாக்கா எனக்கு பிக் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, பிஐஜி பிக் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ஏல்ஸ் இல்லை எனக்கு நம்பரோட சின்னதாக இருக்கு அப்படின்னாக்க நமக்கு இது மறுபடியும் இங்கே வந்துடணும். ஏல்ஸு echo ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் போய் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா எனக்கு ஒரு யூஸர் ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம். அவர் ஒரு நம்பர் என்டர் பண்ணுவார், அதை ரீட் பண்ணும். அப்புறம் வந்து இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ண நம்பரை கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு அது கிரேட்டர் தென் 100 இல்லைன்னு பார்க்குறோம். கிரேட்டர் தென் 100னாக்கா எனக்கு பிக் நம்பர்னு சொல்லு, இல்லை கிரேட்டர் தென் 100 சின்னதாக இருந்துச்சுனாக்கா ஸ்மால் நம்பர்னு சொல்லு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் இஃப் கண்டிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எஸ்கேப் :WQ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ LSIFNL கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்கிரிப்ட் பாருங்கள், நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் இல்லை. இது எக்ஸிக்யூட்டபிள் மேக் பண்ணிடலாம். chmod +x ஸ்பேஸு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் LSIFNL கொடுப்போம். ஓகே, நமக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சு, எக்ஸிக்யூட்டபிள் ஆயிடுச்சு. கேட் கமாண்டை கொடுத்து நம்ம கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். கேட் கமாண்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் சபேங்கு அப்புறம் வந்து எக்கோ யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்புட் கேட்குறோம், அது ரீட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அது நம்பரோட 100ஓட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறோம். அது பெருசாக இருந்துச்சுனாக்கா பிக் நம்பர்னு சொல்லு, இல்லை ஸ்மால் நம்பர்னு சொல்ல சொல்லியிருக்கோம். அது சொல்லுதா இல்லைன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட நம்பர் கேட்குது. நான் வந்து இப்போ 120 கொடுத்துட்றேங்க. ஓகே, 120 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிடுதுப்பா. வாவ், சூப்பருங்க. நமக்கு ஸ்கிரிப்ட் வந்து அழகாக ரன் ஆகுது. இப்போ மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 75 கொடுக்குறேங்க.
75 வந்து இப்போ ஸ்மால் நம்பர்னு வரணும். வருதா வரலன்னு பார்த்துடலாம். என்டர் பண்ணுறேன். ஸ்மால் நம்பர் பாருங்க, அழகா செக் பண்ணிட்டு கண்டிஷனை செக் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் பார்த்துன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லாஜிக்கல் பிரான்ச்சு அது இதுதாங்க. இப்போ அந்த நம்பரு பெருசாக இருந்துச்சுனாக்கா ஒரு பாத்தை சூஸ் பண்ணும், சின்னதாக இருந்துச்சுனாக்கா இன்னொரு பாத்தை சூஸ் பண்ணும். அதுதான் வந்து பிரான்ச்சஸ், லாஜிக்கல் பிரான்ச்சஸை செக் பண்ணுது இது. ஓகேங்களா, மறுபடியும் ரன் பண்ணுறேன். நான் வந்து இப்போ 100 99 கொடுக்குறேன். 99 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்மால் நம்பர்னு கொடுக்குது. அதே இது இப்போ நம்பர் இப்போ 101ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அது பிக் நம்பர்னு வருது. 100க்கு மேலே இருந்துச்சுனாலே அது பிக் நம்பர்னு எடுத்துக்கிடுது. 100க்குள்ளே இருந்துச்சுனாக்கா அது ஸ்மால் நம்பர்னு எடுத்துக்கிட்டு ஈஸியாக நமக்கு அவுட்புட்டை கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் இதில் போயிடலாம். ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸ்லைடில் நம்ம இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட்டை பக்காவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு போயிடலாம். இஃப் ஏல் இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இதில் இந்த ஸ்லைடில் நம்ம இஃப் ஏல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப்னாக்க ஒன்றுமே இல்லைங்க. இஃப்னாக்கா கண்டிஷனல் செக் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ கண்டிஷனல் செக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இஃப். ஏல் இஃப் அப்படின்னாக்க ஏல் இஃப்னாக்க ஏல்ஸ் இஃப், அதாவது இஎல்எஸ்சி ஏல்ஸ் இஃப் தான் நம்ம ஏல் இஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஓகேங்களா, ஸோ அது வந்து இப்போ அது எப்படி செக் பண்ண போகுது, கிரேட்டர் தன்னா இல்லை ஈக்குவல்ட்டா அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகுது. ஓகேங்களா, ஸோ அது எப்படி செக் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டில் பார்த்துடலாம். ஐ மீன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் ஜிஇ அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஜிஇ நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஜிஇ மார்க்ஸ் வந்து ஜிஇ அப்படின்னாக்கா கிரேட்டர் தென் இல்லைன்னா ஈக்குவல் டு. ஒன்று 75 இருக்கலாம், இல்லை 75க்கு மேலேயே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாட்டி 75க்கு கீழே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜிஇ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் நமக்கு என்ன அவுட்புட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ யூசர்கிட்ட ஒரு வேல்யூ கேட்குறாங்க, என்டர் ஒரு மார்க்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மார்க்கை என்டர் பண்ணுவாங்க. அந்த மார்க் வந்து 90, அதாவது 90க்கு மேலே இருக்கா இல்லை 90 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா, செக் பண்ணிட்டு இப்போ 90க்கு மேலே இருந்துச்சு இல்லை 90க்கு கீழே இருந்துச்சுனாலும் செக் பண்ணும். ஓகேங்களா, இப்போ 90க்கு மேலே இருந்துச்சு இல்லை 90 என்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்க அது வந்து நீங்கள் கிரேடு ஏ, நீங்கள் வந்து கிரேடு ஏல இருக்கீங்க, பாஸ் ஆகி கிரேடு ஏக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா, இல்லை ஏல் சீட் இல்லை இவர் வந்து 75 அப்படின்னு கொடுத்தாங்கனாக்கா 75 அப்படிங்கனாக்கா அது வந்து மறுபடியும் செக் பண்ணும். அது வந்து 75க்கு மேலே இருக்கு, 75க்கு மேலே இருக்கா, இல்லை நீங்கள் கொடுத்த வேல்யூ ஐ மீன் 90க்கு கீழே இருக்கு ஆனால் வந்து 75க்கு மேலே இருக்குது இல்லை 75 இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு கிரேடு பி அப்படிங்கிறத நமக்கு அவுட்புட்டாக கொடு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஏல் இஃப். ஓகேங்களா, இந்த வேல்யூ இருந்துச்சுனாக்கா ஓகே, இல்லை இந்த வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு இல்லாட்டி இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னாக்கா 75 இல்லாட்டி 75க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அது வந்து கிரேட் பின்னு கொடுத்துரும். இல்லை எனக்கு 75 விட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா கிரேட் சி அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு எப்படி கொடுக்க போகுதுங்கிறத நம்ம ஒரு டெமோவாக பார்த்துடலாம். அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ எல்லா செல்ஃபோன் கொடுத்துடலாம். நமக்கு இப்போது 2 ஸ்கிரிப்ட் இருக்குது, 3வது ஸ்கிரிப்ட் உருவாக்கிடலாம். ஸோ விஏ டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 3.sh போட்டுடுறேங்க. ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். நியூ ஸ்கிரிப்ட் இன்சர்ட் பண்ணிடுறேன். நமக்கு மறுபடியும் எப்பயும் போல் செபாங் கொடுத்துடலாம். /bin/bash பேஷ் எல்லாம் ரெண்டான்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஐ மீன் ஒரு வேல்யூ யூஸரை என்டர் பண்ண சொல்ல போகிறேன், அவங்களோட மார்க் என்டர் பண்ண சொல்ல போகிறேன். ஈக்கோ, அதுக்கு ஈக்கோ கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்கோ என்டர் யுவர் மார்க் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஸோ என்டர் யுவர் மார்க்னு சொல்ல போகிறோம். இப்போ ரீட் மார்க்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ரீட்
மார்க்ஸ். ஸோ மார்க்ஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் நமக்கு கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இஃப் கொடுத்துட்டு டாலர் மார்க்ஸு, இந்த மார்க்ஸ் என்டர் பண்ண மார்க்ஸ் வந்து ஐஃபன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 அப்படின்னாக்கா தென்னு echo grade A அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 90 இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் கிரேட் ஏங்கிறத கிரேட் ஏன்னு கொடுத்துட்றோம். இப்போ மறுபடியும் ஏல் இஃப் கொடுத்துட்றோம். ஏல் இஃப் அப்படின்னா ஏல் இஃப்னாக்க இப்போ சப்போஸ் நான் 90 என்ட்ரு பண்ணல, அதுக்கு மேலேயும் என்ட்ரு பண்ணல, நான் 90க்கு கீழே என்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க மறுபடியும் அது செக் பண்ணணும். ஸோ அதுக்கும் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஏல் இஃப் கண்டிஷன். மறுபடியும் டாலர் மார்க்ஸ் போய் கால் பண்ணும். MERKS ஸ்பேஸ் ஐஃபன் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அவர் என்டர் பண்ண மார்க் வந்து 75 இல்லாட்டி 75க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ கிரேட் பி கொடுத்துரு அவருக்கு. ஸோ அவரு கிரேட் பிக்கு போயிடுவாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை எனக்கு எதுவும் என்ட்ரு பண்ணல, அவரு ரொம்ப கம்மியாக என்ட்ரு பண்ணிக்கிறார், ஐ மீன் 75 கொடுக்கல, 75க்கு மேலேயும் கொடுக்கல, 90 கொடுக்கல, 90 கொடுக்கல, 90க்கு மேலேயும் கொடுக்கல அப்படின்னாக்க நமக்கு கடைசியா அவரை தூக்கி கிரேட் சில போட்டு விட்டுரு அப்படின்னா ஏல்ஸ் ஈக்கோ கிரேட் சி. ஐ திங்க் கிரேட் வந்து நம்ம தப்பா போட்டிருக்கோம். ஓகேங்களா? மேல சிஆர் கிரேட் சி அப்படின்னு போட்டோம். அது மேல போய்க்கலாம். சிஆர்ஏ டின்னு வரும். இல்லை, கிரேட் ஏபிசி கொடுத்தாச்சு. இங்கே வந்து க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஐ மீன் அந்த ஃபைனலாக அந்த இஃப் கண்டிஷனை முடிச்சு விட்டுறலாம். அதுக்கு வந்து 5ன்னு கொடுத்தாச்சு. எஸ்கேப் கோலன் WP கொடுத்துட்டு நான் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் விடலை, அதுவும் நமக்கு இடம் காட்டும். சாரி, இன்செர்ட் மோடில் போயிட்டு ஸ்பேஸ் விட்டுடலாம். ஓகே, எஸ்கேப் கோலன் WPன்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நான் இப்போ LS கொடுத்துட்றேன். ஸ்கிரிப்ட் 3க்கு நமக்கு எக்ஸிக்யூட்டிபிள் இல்லை, நமக்கு அதை கொடுத்துடலாம். chmod +x ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். LS கொடுத்துட்றேன். ஓகே, எக்ஸிக்யூட்டிபிள் ஆயிடுச்சு. மறுபடியும் கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். அவருக்கு ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக தெரியும். செபான் கொடுத்தாச்சு. யூஸரை நம்ம ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ண சொல்கிறோம், மார்க்கை. அவர் ஒரு மார்க் என்ட்ரு பண்ணுவார். அந்த மார்க்கு 90 இல்லை 90க்கு மேலே இருந்துச்சுனாக்கா அது வந்து அவருக்கு வந்து நீங்கள் கிரேட் ஏ, இங்கே சூப்பர் அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா? ஏல்ஸ் இஃப் அப்படின்னாக்கா இன்னொரு கண்டிஷன். இல்லை, அவர் நம்பர் வந்து எனக்கு 90 என்ட்ரு பண்ணல, 90க்கு மேலேயும் என்ட்ரு பண்ணல. ஓகேங்களா? அவர் ஒரு 75 இல்லை 75க்கு மேலே என்ட்ரு பண்ணாரு அப்படின்னாக்கா நீங்கள் கிரேட் பிப்பா அப்படின்னு சொல்லிடும். இல்லை, அவர் வந்து 90 என்ட்ரு பண்ணல, 90க்கு மேலேயும் என்ட்ரு பண்ணல, 75 என்ட்ரு பண்ணல, 75க்கு மேலேயும் என்ட்ரு பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் கிரேட் சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நம்ம எக்ஸிக்யூட்டிபிள் கொடுத்தாச்சு. நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். // ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன்.
என்ட்ரி ஒரு மார்க் இருக்குது. இப்போ எவ்வளோ பாஸ் பண்ணி விட்டுருமா, ஐ மீன் கிரேட் ஏ போட்டு விட்டுருமா. இப்போ நான் 95 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிடுது. சரி, மறுபடியும் இன்னொருத்தவங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறாரு. அவர் வந்து அவரோட மார்க்கை என்டர் பண்ணாரு. அவர் வந்து மார்க்கு எனக்கு 80 மார்க் வாங்கியிருக்கேன், நான் என்ன கிரேடுன்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கிரேட் பி அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இன்னொரு ஆள் வராரு, அவர் வந்து ரன் பண்ணுறாரு. நான் வந்து இப்போ 65 அப்படின்னு என்ட்ரு பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவருக்கு வந்து நீங்கள் கிரேட் சி அப்படின்னு சொல்லிடுது. ஸோ மொதல் ஆள் வந்து 95 என்ட்ரு பண்ணார், அவருக்கு வந்து கிரேடு ஏன்னு வந்துச்சு. இப்போ ரெண்டாவது ஆள் வந்து 18 என்ட்ரு பண்ணார், அவருக்கு வந்து கிரேடு பின்னு வந்துச்சு. அப்புறம் மூணாவது ஆள் ஒரு 65 மார்க் என்ட்ரு பண்ணார், அவருக்கு கிரேட் சின்னு வந்துருச்சு. இப்போது ஈக்குவலாக என்ட்ரு பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். முதல் இருக்கிறவர் 19 என்ட்ரு பண்ணார். 90னாக்கா இப்போ 90 வந்து அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா 90 இல்லைன்னா அதுக்கு மேலே. ஓகேங்களா, 90 கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து கிரேடு ஏ காட்டுதான்னு பார்த்துருவோம். இப்போ என்ட்ரு பண்ணுறேன், ஆமாம் கிரேடு ஏ தான் அப்படின்னு சொல்லிடுச்சு கரெக்டாக. இங்கே வந்து 75 கரெக்டாக என்ட்ரி பண்ணி பார்ப்போம். இன்னொரு ரன் பண்ணி 75 கொடுக்குறேன். 75னாக்கா இன்னொரு கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அது 75 இல்லை 75க்கு மேலே இருந்துச்சுனாக்கா கிரேட் பின்னு. இப்போ 75 தான் என்ட்ரி பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து கிரேட் பின்னே காட்டுச்சு. இல்லை நான் இன்னொரு ரன் பண்ணிவிட்டு நான் 89 என்ட்ரு பண்ணுறேன். 89னாலும் கிரேட் பி தான். ஓகேங்களா, இங்கே கிரேட் பி தான். இல்லை நீங்கள் மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு 69 கொடுக்குறேன், 70 இல்லாமல் சாரி 74 கொடுக்குறேன். 74 கொடுத்தோம்னாக்கா மறுபடியும் அது கிரேட் சின்னு தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ கண்டிஷன் வந்து கரெக்டாக செக் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு மார்க் குறைஞ்சா, ஒரு மார்க் கம்மியாக கொடுத்தாலோ இல்லை ஒரு மார்க் அதிகமாக கொடுத்தாலோ இல்லை அந்த வேல்யூ கரெக்டாக கொடுத்தாலோ கண்டிஷனை கரெக்டாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு அழகா கிரேட் ஏவா பியா சியான்னு சொல்லிடுது. ஸோ இதுதான் நமக்கு இஃப் ஏல் ஏல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஃபைல் டெஸ்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, ஒரு ஃபைலை வந்து எப்படி நம்ம ஒரு கண்டிஷனை வச்சு டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஃபைல் வந்து ஐ மீன் இஃப்னாக்கா ஃபைலு. ஓகே, இதுனாக்கா ஐ மீன் இங்கே வந்து எஃப்னாக்கா ஃபைலு, இங்கே டினாக்கா ட்ரூ இஃப் டைரக்டரி இஸ் எக்ஸிட். அதாவது எஃப் கொடுத்தோம்னாக்கா ஃபைல் இருந்துச்சுனாக்கா நமக்கு ஃபைல் செக் பண்ணணும், ஃபைலை செக் பண்ணணும். இங்கே டி கொடுத்தோம்னாக்கா டைரக்டரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இ கொடுத்துட்டோம்னாக்கா இல்லை ஃபைலு இல்லை டைரக்டரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு ஆகணும். நம்ம அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். விஎம்குள்ளே வந்தாச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். சாரி கைஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைல் டெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைலு இல்லை டைரக்டரி எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அது செக் பண்ணுறதுக்காக நம்ம எஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, எஃப்னாக்க ஃபைலை செக் பண்ணோம், டினாக்க டைரக்டரி செக் பண்ணோம், இ அப்படின்னாக்கா ஃபைலு இல்லைன்னா டைரக்டரி எக்ஸிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபைலை நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைலு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துடலாமா. ஓகே, அதுக்கு வந்து நான் விஎம்குள்ளே போயாச்சு ஆல்ரெடி. விஎம்குள்ளே போயிட்டு நம்ம -L கொடுத்துட்றேன். ஸ்கிரிப்ட் 3லே இருக்கும், ஸ்கிரிப்ட் 4 கிரியேட் பண்ண போகிறோம். விஐ டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 4.sh கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு நியூ ஃபைலுங்க. ஓகேங்களா, மறுபடியும் அதுக்கு /bin/bash கொடுத்துட்டு எனக்கு பேஷ் செல்ல ரன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் என்ன இப்போ தான் வந்து நம்ம கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இஃப் ஸ்பேஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு -f ஃபைல் செக் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி, எனக்கு ஒரு டிஎக்ஸ்டி ஃபைலு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ
இங்கே வந்து தென் கொடுத்துடணும். ஸோ தென் echo ஃபைல் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அதாவது என்ன சொல்லுனாக்கா, ஒரு ஃபைலை செக் பண்ணுது, அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இல்லைனாக்கா ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வந்துடும். ஓகே, நம்ம இதே இல்லை அப்படின்னாக்கா ஏல்ஸ் அப்படின்னாக்கா ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். இதுக்கு வந்து ஏல்ஸ் echo ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் கண்டிஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 5 கொடுத்துட்றோம். 5 கொடுத்துட்டு ஓகே டபிள்யூபி கொடுத்துட்டு நம்ம வந்துடுறோம். இப்போ எல்எஸ்எஃப்னு கொடுத்து பார்த்தோம்னாக்கா 4வது ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிபிள் கிடையாது. அதுக்கு எக்ஸிக்யூட்டிபிள் கொடுத்துருவோம். chmod +x ஸ்பேஸு ஸ்கிரிப்ட் நேமு என்று கொடுத்தாச்சு. எல்எஸ்எஃப்னு கொடுத்து பார்த்தோம்னாக்கா நமக்கு எக்ஸிக்யூட்டிபிள் வந்துச்சு. இப்போ கேட் பண்ணி நம்ம ஸ்கிரிப்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே தெளிவாக கொடுத்தாச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம். இங்கே டாட் போட்டிருக்கோம், அங்கே ஸ்லாஷ் கொடுக்கணும், நம்ம டாட் போட வச்சு மறுபடியும் நான் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் போடலை, கரெக்டாக போடணும். இங்கே டாட் கொடுத்துருக்க மாட்டீங்களா? ஸோ டாட் ஆக்சுவலாக வரக்கூடாது. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் மோடில் போவோம். ஓகே, ஸ்லாஷ் கொடுத்துட்டேன் பாருங்கள். ஓகே, ஸ்டெப் கிளம்பி பதில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சு மறுபடியும் நம்ம கேட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. முதல்ல வந்து இங்கே டாட்டுன்னு போய் மிஸ்டேக்காக விட்டுருந்தோம். இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. நான் மறுபடியும் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம ரொம்ப கீழே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்துடலாம். எல்எஸ் எல் கொடுத்தாச்சு. இதை இப்போ கேட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டாட்டு ஸ்லாஷு ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துடலாம். இது வந்து ஃபைல் அந்த மை ஃபைல் .txt அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ண போகுது இந்த கரண்ட் பாத்தில். ஓகே, இருந்துச்சுனாக்க ஃபைல் இருக்குன்னு சொல்லும், இல்லைனாக்கா ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லும். ஓகேங்களா? இப்போ நான் செக் பண்ணுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், செக் பண்ணதா இல்லைன்னு பார்ப்பேன். ஓகே, இங்கே வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டு அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃபைலு இல்லை, எல்எஸ்ஐஃப்னு எழுதி கொடுத்துட்றேன். இங்கே வந்து பாருங்கள், நமக்கு இங்கே மை ஃபைல் .txங்கிற ஒரு ஃபைலே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னகொண்டா அப்படின்ட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அப்புறம் ஸ்கிரிப்ட் 4 ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. டெமோ அண்டர்ஸ்கோர் 1 2 3 4 4 ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நான் டச்சை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டச் கமாண்டு, விஏ கமாண்டு எப்படிலாம் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணலாம், எந்தெந்த மெத்தட்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்தெந்த மெத்தடில் ஒரு லினக்ஸ் சிஸ்டத்தில் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, டச்சை கொடுத்துட்டு இந்த மை ஃபைல் .txtங்கிற ஒரு ஃபைல் நேம் நான் கொடுத்துட்றேன். ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்தோன்னே நமக்கு எரர் அடிக்கல, நம்ம குட்டு. மறுபடியும் எல்எஸ்-7 கொடுத்துட்றேன். 7 கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. மை ஃபைல் .txt இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? முதல் வரல, இப்போ வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நான் அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கலாம். கீழாக போயாச்சு, அதனால் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு எல்எஸ்-7 கொடுத்துட்டு இங்கே ஃபைல் நேம் இருக்குது நமக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணாக்க அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். டாட்டு ஸ்லாஷு ஓகே, ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்டேன், என்டர் பண்ணுறேன். ஓகே, ஃபைல் எக்ஸிஸ்ட். ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. இப்போ ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வருது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஃபைல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைல் வந்து எக்ஸிட் ஆகிருக்கிறதுனால ஃபைல் வந்து ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. முதல் வந்து ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வந்துச்சு. இப்போ எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. இந்த ஃபைலை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணிடுவோம். RFன்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் வந்து டெலிட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா ஸ்கிரிப்டும் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டெலிட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம் மறுபடியும் ஸ்கிரிப்டை. அதுக்கு கொடுத்துட்டு ./demo_script4.sh கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன்.
இப்போ பாருங்க ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஃபைல் இருந்துச்சுனாக்கா ஃபைல் எக்ஸிஸ்ட்னு வருது. ஃபைல் இல்லைனாக்கா ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க அந்த ஸ்கிரிப்டோட இது அவுட்புட்டு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். டைரக்டரி செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ டைரக்டரிக்கு வந்து மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஃபைல் காப்பி டி கொடுத்துட்றேன். இன்சர்ட்டு. ஓகே, டி கொடுத்தாச்சு. இதே இது அந்த மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் காப்பதில் மை டிஐஆர்னு கொடுத்துட்றேன். ஸோ மை டைரக்டரின்னு கொடுத்துருமா, மை அண்டர் ஸ்கோர் கொடுத்துருவோம், அண்டர் ஸ்கோர் டைரக்டரின்னு கொடுத்துடலாம். மை டைரக்டரின்னு கொடுத்தாச்சு. இப்போ டைரக்டரி இருக்குன்னு காட்டும், இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு காட்டும். அதுக்கு வந்து ஃபைல் காப்பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, 1 செகண்ட், சாரி, டைரக்டரி எக்ஸிஸ்ட்னு வரும். இங்கே டைரக்டரி நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துடலாம். டைரக்டரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? எஸ்கேப் கோலன் டபிள்யூபி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் தான் இருக்கு, அதனால நம்ம டேரெக்டாக ரன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, என்டர் பண்ணுறேன். இப்போ டைரக்டரி நாட் ஃபவுண்ட், ஏன்னா நமக்கு டைரக்டரி இல்லை. இப்போ வந்து நம்ம டைரக்டரி கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? நம்ம கேட் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்துட்றேன். டைரக்டரி என்ன நேமில் கொடுத்துருக்கோம்னா, மை டைரக்டரிங்க ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதை வந்து எம்கேடிஏஆர் அப்படின்னு கொடுத்துட்டு மை டைரக்டரிங்கிற ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். பார்ப்போம். இப்போ இங்கே மை டைரக்டரின்னு ஒரு டைரக்டரி நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டரி என்னென்ன பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கிறேன். கீழாக வந்துட்டோம் நினைக்கிறேன். உங்களுக்கு மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மறுபடியும் எல்எஸ் எல் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ டைரக்டரி இருக்கிறதுனால இப்போது அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். // ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டரி எக்ஸிஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. டைரக்டரி இருக்குது, அதனால எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா டைரக்டரி நாட் ஃபவுண்டுன்னு வரப்போகுது. ஸோ டைரக்டரி நாட் ஃபவுண்டுன்னு கொடுத்துடலாமா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து RM:RFன்னு கொடுத்துட்டு நான் டைரக்டரி நேம் கொடுத்துட்டு டைரக்டரியை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ டைரக்டரி இல்லை, மறுபடியும் இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா டைரக்டரி நாட் ஃபவுண்டுன்னு வருது. இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தோம்னா, எஃப் கொடுத்துட்டோம், டி கொடுத்துட்டோம். ஸோ டைரக்டரி இருக்கான்னு பார்த்தாச்சு, ஃபைல் இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ இ கொடுத்துட்டு இப்போ காமனாக ஃபைலு இல்லை டைரக்டரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துருமா? ஓகே, ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணணும். வந்தாச்சு ஸ்கிரிப்ட், சாரி. ஓகே, அதுக்கு வந்து நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இ கொடுத்துட்றேன். ஸோ இது டைரக்டரி இருந்தாலும் செக் பண்ணணும், ஃபைலாக இருந்தாலும் செக் பண்ணணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் மோடில் போயிட்டு இங்கே இ கொடுத்துட்றேன். ஸோ எய்தர் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ எஸ்கேப் டபிள்யூ வச்சு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். மறுபடியும் எக்ஸிக்யூட்டபிள் இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் பாருங்கள், கேட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. ஸோ இங்கே ஏ கொடுத்துருக்கு நமக்கு. ஓகே, ஸோ வந்து எஃப் கொடுத்தோம், அப்புறம் டி கொடுத்தோம், இப்போ இ கொடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இ கொடுத்தாச்சு. நான் மறுபடியும் உங்களுக்கு // அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஓகே, டைரக்டரி நாட் ஃபவுண்டு, ஏன்னா நம்ம டைரக்டரி இல்லை, அதனால நாட் ஃபவுண்டு. இ கொடுத்தாலும் நமக்கு கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகே, இப்போ டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறோம். இதே டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். எம்கேடிஏஆர் அந்த டைரக்டரி கொடுத்துட்டேன். ஓகே, எல்எஸ் எல் கொடுத்துட்டேன். டைரக்டரி நமக்கு வந்துருச்சு. மறுபடியும் ஃபைலாக இருந்தாலும் சரி, டைரக்டரியாக இருந்தாலும் சரி, நமக்கு கிரியேட் பண்ணுதா இல்லைன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? நமக்கு இப்போ டைரக்டரி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத ஸ்லைடுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் மறுபடியும். ஓகே, ஃபைல் டெஸ்ட் கண்டிஷனை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஃபைல் டெஸ்ட் கண்டிஷனில் ஒரு ஃபைல் இருக்கா இல்லாட்டி இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்தாச்சு. இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுனாக்கா, இப்போ ஒரு ஒரு நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஐ மீன் ஒராக்கிள் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே நம்பர் ஆஃப் ஃபைல் இருக்கும், மல்டிபிள் ஃபைல்ஸாக இருக்கும் ஒரு டைரக்டரிக்குள்ள, இல்லை ஒரு இடத்துல நிறைய ஃபைல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபைல் மட்டும் நீங்கள் எனக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்
ஒரு டிபிஎஃப் ஃபைல், ஒரு டேட்டா பேஸோட ஃபைல் இருக்கணும், இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை கண்டிஷன் இந்த ஸ்கிரிப்டை போட்டு ஸ்கிரிப்டை போட்டுட்டு அந்த ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்தாலே போதும். அது அழகாக போயிட்டு அந்த பாத்தில் போயிட்டு அந்த ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு நமக்கு வந்துடும். நம்ம வந்து அதில் போயிட்டு எல்லாம் சேஃப் பண்ணி எழுதி கொடுத்துட்டு நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியாக அந்த ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஃபைல் டெஸ்ட் கண்டிஷன் வந்து ஈஸியாக யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, கீ டேக் அவே, அதாவது முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்கோங்க. என்னென்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்னாக்கா கண்டிஷன் செக் பண்ணும், அதாவது கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஏல்ஸ் அப்படின்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஏல் இஃப்னாக்கா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணும். ஓகேங்களா? அதையும் பார்த்தாச்சு. நம்ம மல்டிபிள் கண்டிஷன்னாக்கா நம்ம ஈஸியாக அந்த மார்க்ஸை வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, 90 ஒன்று, இல்லை 75 90 கீழே கொடுத்தாக்க ஒன்று. ஸோ மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக ஏல் இஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிடி அப்படின்னாக்கா கிரேட்டர் தென், இது வந்து நியூமரிக் கம்பேரிசன் நான் பார்க்குறோம். இது ஜிடினா கிரேட்டர் தென், இதுனாக்கா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இல்லை அது ஈக்குவல் டு இல்லாட்டி கிரேட்டர் தென் அதோட அதிகம் அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த ஜிஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்னாக்க ஃபைலு, அப்புறம் டினாக்க டைரக்டரி, அப்புறம் இனாக்க நமக்கு ஃபைலு எய்தர் டைரக்டரி, இந்த ரெண்டுமே செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுகெதரா. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க முக்கியமான குறிப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது. இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பொறுங்க ஒரு நிமிஷம். ஸோ ப்ராக்டிக்கல் டெமோ ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெமோ ஐடியாவில் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர்கிட்ட ஒரு வேல்யூ கேட்குறோம். அந்த யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாரோ அதை நம்ம ரீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். அவர் வந்து யூசர் வந்து அந்த யூசர் வந்து இப்போ அட்மின் யூசரு அப்படின்னாக்கா அவர் அட்மின் யூசரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அட்மின் யூசர்னாக்கா வெல்கம் அட்மின் அப்படின்னு சொல்லும். இல்லை அப்படின்னாக்கா அவருக்கு ஆக்சஸ் டினைடு அப்படின்ட்டு நமக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை நம்ம ஒரு டெமோவாக பார்த்துடலாம். வாங்க அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம இப்போ விஎம்குள்ளே வந்துட்டோம். நான் விஎம்குள்ளே வந்துட்டேன். நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கிளியர் பண்ணிட்டேன். மறுபடியும் எல்எஸ்ஐபிஎல் கொடுத்துட்றேன். எல்எஸ்ஐபிஎல் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ 5வது ஸ்கிரிப்டை நம்ம போட போகிறோம். 5வது ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் போடுங்க. மறுபடியும் விஏயில் போயிட்டு டெமோ அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்ட் 5.shன்னு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து நியூ ஸ்கிரிப்ட். நம்ம வந்து மறுபடியும் இன்சர்ட் மோடில் போயிட்டு எக்ஸ்க்ளமேஷன் /bin /bash கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பேஷில் ரன் ஆகு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூசரை வந்து ஒரு வேல்யூ என்டர் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ என்டர் ஏ யூசர் நேம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எக்கோ ஸ்பேஸ் என்டர் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ என்டர் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம்னாக்கா அது வந்து ரீட் பண்ணும். அதாவது அவர் வந்து அதை ரீட் பண்ணுறது வந்து இப்போ அட்மின் யூஸரா இல்லையா அப்படின்ட்டு ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா ரீடு யூசர்னு கொடுத்துட்றோம். ரீடு யூசர். ஓகே, யூசரை ரீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் நாட் இஃப் அப்புறம் அது கால் பண்ணுறோம், அந்த யூசரை கால் பண்ணுறோம். யூசர் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஈக்குவல் டு போகிறோம். ஈக்குவல் டு அவர் வந்து ஈக்குவல் டு அட்மின் யூஸரா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம டபுள் கோட் கொடுத்துடலாம். ஏன்னா ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால டபுள் கோட் கொடுக்கணும். அதனால கொடுத்துட்டு அவர் வந்து அட்மின் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு தென் அவர் வந்து அட்மின் யூஸராக இருந்தாருனாக்க ஈகோ வெல்கம் அட்மின் அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெல்கம் அட்மின், வெல்கம். ஸோ வெல்கம் அட்மின்க்கு அதில் வெல்கம் பாஸ்ன்னு போட்டுடலாம். நம்ம அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏல்ஸ் ஹூ ஆரின்னு கேட்போம். ஓகேங்களா? ஏல்ஸ் ஈகோ
யூ ஆர் நாட் அட்மின் கொடுத்துருவோம் ஓகேங்களா. யூ ஆர் நாட் அ பாஸ், யூ ஆர் நாட் அ பாஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா. கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபைல். ஓகே, எஸ்கேப் கோலன் டபிள்யூபிஓ என்று கொடுத்தாச்சு. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போது எல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, டெமோ ஸ்கிரிப்ட் 5க்கு சிஹெச் மோடு ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டேன், எக்ஸிக்யூட்டிவ் ஆயிடுச்சு நமக்கு ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட்டை வியூ பண்ணி பார்த்துடலாம். கேட்டு ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கேன் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ செபாங் கொடுத்தாச்சு, எந்த செல்லில் ரன் ஆகணுன்ட்டு. அப்புறம் எக்கோ என்டர் யூசர் நேம், ஒரு யூசர் நேமை என்டர் பண்ணி சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த யூசர் நேம் என்டர் பண்ண யூசரை ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த யூசரை மறுபடியும் கால் பண்ணுறோம். என்டர் பண்ணுற யூசரை வந்து கால் பண்ணுறோம். அவர் வந்து ஈக்குவல் டு அட்மினாக இருந்தாருனாக்க அவர் வந்து வெல்கம் பாஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை அவர் ஈக்குவல் டு அட்மின் இல்லை அப்படின்னாக்க யூ ஆர் நாட் அ பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக சொல்லுதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்டாட்டிக் ஸ்லாஷு, அதுக்கு நான் ஸ்க்ரீன் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் பாருங்க. நல்லா சேவ் பண்ணி எல்லு கேட்டு ஸ்கிரிப்ட் நேம் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ டாட் ஸ்லாஷு ஸ்கிரிப்ட் நேம் கொடுக்குறேன். என்டர் யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இப்போது ரவி அப்படிங்கிற ஒரு யூசர் நேமை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரவின்னு கொடுத்தோன்னா யூ ஆர் நாட் அ பாஸ் அப்படிங்குது. ஓகே, ரவி வந்து பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, அட்மின் யூசர் இல்லை ஓகேங்களா. ஸோ அதே இது மறுபடியும் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும் அட்மின் அப்படிங்கிறேன். நான் வந்து அட்மின் அப்படிங்கிறேன். ஓகே, வெல்கம் பாஸ் அப்படிங்குது. ஆமாம், நீங்கள் வந்து அட்மின் யூசரு, அதனால வெல்கம் பாஸ் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். ஐ மீன் த ப்ராக்டிக்கல் டெமோ ஐடியாவில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூசர் நேம் போட்டு அதை வந்து இன்புட், ஐ மீன் யூசரை வந்து ஒரு இன்புட்டை கொடுக்க சொல்லிட்டு அதை வந்து நம்ம ரீட் பண்ணி அதை அட்மின்க்கு ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்தாச்சு. சிம்பிள் லாகின் செக்கை நம்ம பார்த்தோம். இது வந்து ஈஸியாக, ஐ மீன் இப்போ ஒரு ஒரு நியூ யூசரோ இல்லை வேற ஒரு யாரோ ஒரு அட்மின் யூசரோ சிஸ்டத்தில் லாகின் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டை போட்டோம்னாக்க அவங்க வந்து அட்மின் என்டர் பண்ணானாக்க வெல்கம் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே இது அட்மின் என்டர் பண்ணாமல் வேற ஒரு யூசர் நேம்ல ட்ரை டு, ஐ மீன் தேர் ட்ரைங் டு லாகின் வித் அனதர் யூசர் அப்படின்னாக்க வேற ஒரு யூசரை வச்சு லாகின் பண்ணுறாங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து அட்மின் கிடையாது, இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதாங்க. ஓகே, ஸோ ஈஸியாக வந்து ஒரு லாகின் மெத்தடை நம்ம ஈஸியாக கொண்டு போகிறது, ஐ மீன் லாகின் செக்கை வந்து ஈஸியாக கொண்டு போகிறது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஓகே அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாக தரோவா. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா செல் ஸ்கிரிப்டிங்கில் எபிசோட் 3ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக தரோவாக ஈஸியாக வந்து நம்ம ஒரு டெமோவாக கவர் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அப்புறம் இஃப் ஏல் இஃப், அப்புறம் ஏல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன, ஐ மீன் என்னென்ன டெமோ பார்க்கணுமோ அதெல்லாம் தரவாக நம்ம ஸ்கிரிப்டையும் ரன் பண்ணி ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணி ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபைல், அதை ஃபைலோட டெஸ்ட் கண்டிஷனை பார்த்தாச்சு. ஃபைல் இருக்கா இல்லை டைரக்டரி இருக்கா இல்லையா, ஃபைல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் கண்டிஷனை ஃபைல் டெஸ்ட் கண்டிஷனையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு கீ டேக்அவேல நம்ம என்னென்ன பார்த்தோம்னாக்கா இஃப்னாக்கா கண்டிஷன் செக் பண்ணோம், ஏல்ஸ்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் பார்த்து சூஸ் பண்ணோம், ஏல் இஃப்னாக்கா மல்டிபிள் கண்டிஷனை செக் பண்ணோம், இப்போ ஜிடினாக்கா கிரேட்டர் தன்னு, ஜிஇனாக்கா நியூமரிக் கம்பேரிசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. எஃப்னாக்கா ஃபைலு, ஐஃபன் டினாக்கா டைரக்டரி, ஐஃபன் ஈனாக்கா ஃபைல் இல்லை டைரக்டரி இதை செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ ஐடியாவும், ஐ மீன் ஒரு யூசர் லாகினை செக் பண்ணி பார்த்தாச்சு. ஐ மீன் சிம்பிள் ஒரு லாகின் செக் பண்ணி எப்படி ஒரு லாகினை செக் பண்ணணும், எந்த யூசர் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை போட்டும் ஒரு டெமோவாக பார்த்தாச்சு
ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா டெக்டோஸ் டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக ஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணணும், ஐ மீன் பேஸ் ஸ்கிரிப்டை வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு சஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் கீழே கமெண்ட்ல வந்து இஃப் இஃப் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது வேற ஒரு டாப்பிக்ல வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் டாபிக்லையோ இல்லாட்டி அடுத்த ஃபியூச்சரில் வீடியோலையோ அந்த அந்த வீடியோ நான் கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய யூஸர் எனக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேட்டதுனால அவங்களோட விருப்பப்படி நான் இந்த ஸ்கிரிப்டிங்கை நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அதை கவர் அப் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டெக் ப்ரோஸ் ஐடி தமிழ். தேங்க்யூ.